ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இன்றைய காலகட்டத்துல எல்லா மனிதர்களுக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆரோக்கியத்தை அடைவதற்கு நம்ம ஒரு பேசிக்கா நம்ம உடலை பற்றிய ஒரு விளக்கம் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எல்லா உடலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாதம், பித்தம், சிலேத்துமம் இந்த மூன்றுலதான் அடக்கம். நம்ம உடம்புல வாத நாடி இருக்குது, பித்த நாடி இருக்குது, சிலேத்தும நாடி இருக்குது. வாதம் அப்படிங்கிறது காற்று. காற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய கால் பெருவரில இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் காற்றினுடைய தன்மை. ஆனா அந்த காற்று உடல் முழுக்க இருக்கும். நம்முடைய சித்தா ஆயுர்வேத யோகா முறைப்படி அந்த காற்று இயங்கும் தன்மை கால் பெருவரில இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் வாதத்தினுடைய தன்மை. அந்த வாதம் சரியான வீதத்துல இருக்கணும். சரியான பர்சன்டேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, வயிறு உபிசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமா வராது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு கழுத்து வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உபிசமா இருக்குது, பசியின்மை. இதற்கு எல்லாம் அடிப்படை காரணம் நம்ம உடம்புல காற்றுன்னு சொல்லக்கூடிய வாதத்தினுடைய அந்த தன்மை சரியாக இல்லை. இரண்டாவது நாடி பித்த நாடி. பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு. தொப்புள் பகுதியில இருந்து கழுத்து பகுதி வரைக்கும் அந்த நெருப்பினுடைய தன்மை. அந்த பித்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பித்த வெடிப்புன்னு சொல்றாங்க. அது வெடிக்கும் தன்மை உடையது. கால்கள்ல பித்த வெடிப்பு ஏற்படும். இப்ப ஹார்ட்ல பாருங்க, லங்ஸ், நம்மளுடைய இதய நாடிகள், அந்த லங்ஸ்ல பாத்தீங்கன்னா காற்று அதனுடைய தன்மை மாறும் பொழுது, நெருப்பினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது லிவர் சரியாக இயங்காது. அதே மாதிரி நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அவங்க ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு மெயின் காரணமும் உடல் சூடு அதிகமாகின்றது. அடுத்து சிலேத்துமம். சிலேத்துமம்ங்கிறது நீர், கபம்னு சொல்ல பாருங்க. கழுத்துல இருந்து தலை வரைக்கும் நீரினுடைய தன்மை. அந்த நீர் சரியான விகிதத்துல இல்லை அப்படின்னா நமக்கு மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். எலும்பு மண்டலங்களுக்கும் நீருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்ப எலும்பு வலி, மூட்டு தேய்மானங்கள் அந்த மாதிரி நிலை ஏற்படும். இப்ப வாதம், பித்தம், சிலேத்துமம் இந்த மூன்றையுமே சமமாக நம்ம உடம்புல இயங்கணும் அப்படின்னா அதற்கு தான் யோகக்கலை. இந்த யோகக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாமுனி பதஞ்சலி மகரிஷி அந்த யோகத்தினுடைய தந்தை. அவருடைய யோகம் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்துல அவர் முதல்ல 2 படி கொடுத்திருக்காரு, இயமம், நியமம். அது ஒழுக்க கோட்பாடு. உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்பதான் இவ்வளவு புதிய வியாதிகள், பலவிதமான மாத்திரைகள். அந்த காலத்துல நம்மளுக்கு முன்னோர்கள் அவர்கள்லாம் வாழும் பொழுது திடகாத்தமா இருந்தாங்க, வளமா இருந்தாங்க. அவங்க உடம்புல வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி 3 சமமாக இயங்கியது. என்ன காரணம்? அந்த காலத்துல கருவிகளே கிடையாது. வீட்டு வேலைகளை அவர்களே செய்வாங்க. குனிந்து நிமிர்ந்து வீட்டை பெருக்கிறதுல இருந்து வீடு சுத்தப்படுத்துல இருந்து எல்லாமே அவர்கள் கைகளினால் செய்வார்கள். நல்ல காற்றை சுவாசித்தாங்க, சுத்தமான உணவு எடுத்துக்கிட்டாங்க. மிக முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்துல நமக்கு எல்லாமே இயந்திரமாக மாறிவிட்டது. எல்லாத்துக்கும் நமக்கு இயந்திரம் இருக்குது. ஈவன் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணா கூட கிக் ஸ்டார்ட் தான் பண்றோம், அந்த வண்டி தான் எடுத்துக்கிட்டோம். எங்கும் நடந்து செல்வதில்லை. இரண்டாவது, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை. நமக்கு ருசிக்காக தான் உண்கின்ற ஒழிய நாம் எடுக்கக்கூடிய உணவு இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அப்ப நம்ம ருசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய மைதாவினால உணவுகள், புரோட்டா, பீஷா அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம அதிகமா எடுக்கும் பொழுது சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். உடம்புல வாதத்தினுடைய தன்மை மாற்றம் ஏற்படும். இரண்டாவது, நமக்கு மனக்கவலை, மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன். இது சொல்லாத ஆட்களே கிடையாது. சின்ன எல்கேஜி படிக்கிறதுல இருந்து பெரியவர் வரைக்கும் நான் டென்ஷனா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த டென்ஷன், டிப்ரெஷன் வரும்பொழுதும் காற்றினுடைய தன்மை மாறுகின்றது, பித்தத்தினுடைய தன்மை மாறுகின்றது, சிலேத்துமம் அந்த கபம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை மாறுகின்றது. அப்ப நாம உணவின் ஒழுக்கம், எண்ணத்தில் ஒழுக்கம், நாம செய்கின்ற சரியான யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகள்ல இன்றைக்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம்? எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு முத்திரைகளின் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் நம் உடம்புல வாதம், பித்தம், சிலேத்துமம் மூன்றையும் எப்படி சமமாக வைத்துக் கொள்வது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும், வயதானவர்களும் தாராளமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத, பித்த, சிலேத்துமத்துக்குரிய முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதோடு சேர்த்து உணவில் ஒழுக்கம். காலை எழக்கூடிய நேரம் 4 to 5 மணிக்குள்ள எழுந்துடணும். இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10 மணிக்குள்ள படுத்துடணும். இது முதல்ல ஒரு இயம நியமம்னு சொல்லக்கூடிய ஒழுக்க கோட்பாடு. எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும். நம்ம முத்திரைகளை பார்த்துட்டு தனிப்பட்ட உணவு என்னங்கிறதையும் பார்ப்போம்.
சோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா உங்க வாழ்க்கையை வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மருத்துவரிடம் சென்று நம்ம நின்று இந்த உடலை காமிக்கக்கூடிய நிலை ஏற்படாது. இப்ப வாதம், அப்ப காற்று. இந்த காற்று நன்றாக இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல அதற்குரிய முத்திரைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். முத்திரைகள் எப்படி பலன் அளிக்கின்றது? நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தன்மைகள் ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்குது. இந்த பஞ்சபூத தன்மைகள் ஏற்படுகின்ற மாறுபாடத்தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா கைவிரல் நுனிகள். இது நமது சித்தர்கள் கண்டுபிடித்த பெரிய ஆராய்ச்சி. ஒரு காலத்துல முத்திரைகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேலி செய்தவர்கள் எல்லாமே இன்றைக்கு அனைவருமே எதற்குனாலும் முத்திரை செய்தால் நமக்கு தீர்வு அடைக்கின்றது என்பதை உணர ஆரம்பித்து விட்டார்கள். இது நெருப்பு மூலகம். இதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். இது நீர் மூலகம். இதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா சிறுநீரக பை, எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். இது நில மூலகம். இதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பிளீன், மண்ணீரல் நன்றாக இயங்கும். இது ஆகாய மூலகம். இதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம்னா கல்லீரல், பித்தப்பை நன்றாக இயங்கும். இது காற்று மூலகம். இதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா லங்ஸ், நுரையீரல், பெருங்குடல் நன்றாக இயங்கும். அப்ப முத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு இடத்தில் அமர்ந்து நிமிர்ந்து முதுகெலும்பை நேராக வைத்து கைவிரல் நுனிகளை இணைத்து செய்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி. விரல் நுனிகளை இணைக்கல, மூலகங்களை இணைக்கின்றோம். ஒவ்வொரு முத்திரையும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஒரு முத்திரை 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்திலேயே முழுமையான பலன் கிடைக்கும். நீங்க காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த முத்திரைகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு முத்திரை 2 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணாலே போறோம். சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து இந்த முத்திரையை பயிற்சி பண்ணுங்க. இப்ப நம்ம வாதம்னு சொல்லக்கூடிய காற்று, அந்த காற்றினுடைய தன்மை சமமாக இருக்கணும். அதற்குரிய முத்திரையை தான் பார்க்க போறோம். முதல் முத்திரையாக வாயு முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேரா வச்சுக்கோங்க. இது சுகாசன நிலை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய முதல் பயிற்சி முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க ஒரு 3 டைம்ஸ். இப்ப வாயு முத்திரை. ஆள்காட்டி வரல மடிச்சுக்கோங்க, கடமையத்துல கட்டை வரல. இது வாயு முத்திரை. உங்களுக்கு தெரியறதுக்காண்டி காமிக்கிறேன். முத்திரைகளை சரியாக கரெக்டா எந்த ஒரு தப்பு இல்லாம கரெக்டா பண்ணிக்கணும். இப்ப நீங்க கையை அப்படியே மடியில வச்சுக்கோங்க, முட்டியில வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாம அசையாம இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் நிலைத்திருக்கட்டும். இந்த வாயு முத்திரை தச வாயுக்களையும், நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றது. இந்த தச வாயுக்களையும் நன்றாக சமமான நிலையில் இயங்க செய்யும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள், 2லிருந்து 3 நிமிடம் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் என்னோட மையத்துல பிறவரில் வச்சுக்கோங்க. தெரியற காண்டி காமிக்கிறேன். இது அபான முத்திரை. கைகளை நீங்க அப்படியே முட்டியில வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவா மூச்சை வெளியே எடுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீதிங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அலுவலகத்தில் வேலை செய்கின்றவங்க மதியம் பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா காலை, மாலை 2 வேளையும் 2 நிமிடம் பயிற்சி பண்ணிக்கோங்க. அபான காற்றுன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல அபான காற்று சரியாக வெளியேறணும். நிறைய நபர்களுக்கு அந்த காற்று மேல் நோக்கி வரக்கூடிய நிலையிலும் மற்ற காற்றோடு சேரும் பொழுதுதான் பலவிதமான நோய்கள் வருகின்றன. இந்த 2 முத்திரைகளையும் நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புல வாதம், அந்த காற்றினுடைய தன்மை கரெக்டா இருக்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, வயிறு உப்பிசம், பசியின்மை, அஜீரண கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. ஒரு உடல் சோர்வாக இருப்பது, மனம் சோர்வாக இருப்பது, அது எதுவுமே வராது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு உணவுன்னு நம்ம எடுக்கும் பொழுது ஏற்கனவே குறித்தவரை மைதாவினால உணவுகளை அவாய்ட் பண்ணிருங்க. புரோட்டா, பீஷா போன்ற உணவுகள், எண்ணெய் பண்டங்களை மேக்சிமம் அதிகமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு மாதுளம்பழம், கொய்யாப்பழம் உணவுகள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் எடுத்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. காலை சாப்பிடக்கூடிய நேரம் 8லிருந்து 8:30 மணிக்குள்ள, மதியம் 12லிருந்து 1:30 மணிக்குள்ள, இரவு 7 மணிக்குள்ள அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிட்டீங்கன்னா நம்ம உடம்புல வாதத்தினுடைய தன்மையை கரெக்டா வச்சிடலாம். இதை பார்க்கக்கூடிய வீட்டில் உள்ள ஒவ்வொரு நேயர்களும் உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு, உங்களது குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே, இப்ப 5th படிக்கிறாங்களா, அதுல இருந்து 2 முத்திரையும் கத்துக் கொடுத்துருங்க. அவங்களுக்கு இப்பொழுதே உடம்புல வாதத்தினுடைய தன்மை கரெக்டா இருக்கும். வளர்ந்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. இப்ப அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பித்தம். பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு. நம்ம உடம்புல உஷ்ணம் சரியாக இருக்கணும். தவம் அப்படின்னா
நம்ம என்னமோ பெரிய சுத்தி ஏகப்பட்ட நெருப்பு போட்டு அது சென்டர்ல ஒருத்தர் கண்ணமடி உட்கார்ந்துருப்பாரு, அவர் தவம் செய்கின்றார்கள். அது என்ன நோக்கம் அப்படின்னா உடலில் உஷ்ணத்தை சமமாக வச்சுக்கிடணும். நம்ம உடம்புல இந்த டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணும். அதற்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனசுல கோபம், டென்ஷன், டிப்ரெஷன், கவலை வரும் பொழுது அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் அதிகமாயிரும். அப்ப அது அவ வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்ப தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உடம்புல பித்தம் சரியாக இருக்கணும். இந்த பித்தம் சரியாக இருந்தா தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். அதற்குரிய முத்திரைகள் சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மையத்துல கட்டை விரல், கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். நம்ம உடம்புல உஷ்ணத்துடைய தன்மை கரெக்டா இருக்கும். இதயம், இதய வாழ்வுகள் சீராக இயங்கும். எவ்வளவு வயதானாலும் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனை வராது. உடம்புல லிவருக்கு சரியான சக்தி ஓட்டம் கரெக்டா இருக்கும். லிவருடைய இயங்கும் தன்மை சரியாக இருக்கும். உடல் முழுக்க உஷ்ணம் சமமாக இருந்தா தான் எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அடுத்த ஒரு முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புல உஷ்ணம் சமமாக இருப்பது. இன்றைய காலகட்டத்தில் டென்ஷன் இல்லாம யாரும் இருக்க முடியாது. 2 பேருக்கு தான் டென்ஷனே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் பிறக்கல. மற்றவங்க எல்லோருக்குமே இன்றைய காலகட்டத்துல டென்ஷன் உண்டு. அப்ப டென்ஷனால உடம்புல ஹீட் அதிகமாகும். அதற்காக இந்த 2 முத்திரை பண்ண உடனே ஒரு சின்ன குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி. சீத்தளி 2 கை இந்த மாதிரி சின்ன முத்திரை. வாய் வழியா மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மெதுவா மூச்சு வெளிய விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். உங்களுக்கே தெரியும், மூச்சு உள்ள இழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ள போகும். மூச்சு வெளியே விடும்போது குடல்ல இருக்கக்கூடிய சூடு, பிரெயின் சூடு, அந்த ஹீட் பிராணனால வெளியே வந்துடும். உடம்புல உஷ்ணம், பித்தத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். இதற்குரிய பயிற்சி நீங்க கரெக்டா இந்த பயிற்சி மட்டும் பண்ணிக்கோங்க. பித்த உடல்னு சொல்ற பாருங்க, அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து சிலேத்துமம், கபம்னு சொல்ற பாருங்க, கழுத்துல இருந்து தலை வரைக்கும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, மூச்சு திணறல், இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நம்ம உடம்புல சிலேத்துமம், கபம் சரியாக இல்லை, அதனுடைய விகிதம் கரெக்டாக இல்லை. அதற்குரிய முத்திரைகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மா முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிடும் ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். 2 to 3 நிமிடம் பண்ணிக்கலாம். கபத்தினுடைய தன்மை கரெக்டா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேல 4 வரல இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா எடுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். 2 to 3 நிமிடம் பண்ணிக்கலாம். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். உடம்புல கபத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். ஒற்றை தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மூக்கடைப்பு, ஆஸ்மா, சைனஸ் அந்த மாதிரி வராது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கபத்துக்கு நம்ம கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது துளசி, வில்வம். அந்த காலத்தெல்லாம் கோயிலுக்கு செல்வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி டெய்லி சாப்பிடுவாங்க. சிவன் கோயிலுக்கு போய் வில்வம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்ப அதை 2 சாப்பிடும் போது உடம்புல கபம் சரியாக இருக்கும். இப்ப நம்ம கோயிலுக்கு போறதில்ல. இங்க துளசி வில்வத்தை ஒரு செப்பு செம்புல சுத்தமான வாட்டர் விட்டு அதை 2ஐயும் போட்டு ஒரு குத்து போட்டு மூடி வச்சிருங்க. இரவு படுக்கும் போது காலையில எழுந்த உடனே அந்த வாட்டரை மட்டும் சாப்பிடுங்க. இல்ல அது முடியலையா, துளசி ஒரு குத்து, கொஞ்சம் 2 வில்வம், அதை நன்றாக வாஷ் பண்ணிட்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை காலையில வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டுக்கோங்க. அது நமக்கு அவ்வளவு அற்புத ஆற்றலை கொடுக்கும். 8 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகை நன்றாக நுணுக்கி ஒரு டம்ளர் வாட்டர்ல போட்டு லேசா கொதிக்க வச்சு நல்லா ஆறின உடனே குடிச்சிருங்க. டெய்லி இல்ல, வாரத்துல 3 நாட்கள். உணவுல இளநீர் எடுத்துக்கோங்க. வாரத்துல 2 நாட்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க. தூதுவளை கீரை கிடைக்கும், எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி கீரை கிடைக்கும். இதெல்லாம் உணவுல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சொன்ன அந்த பயிற்சிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம உடம்புல வாத, பித்த, சிலேத்துமம் 3மே சமமாக இருக்கும்.
அப்ப நம்ம வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி, இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. யோகாசனங்கள், முத்திரைகள் அனைத்துமே ஒரு மனிதனுடைய உடலில் வாத, பித்த, சிலேத்துமத்தை சமமாக இயங்க செய்கின்றது. ஒவ்வொருவருடைய முதல் கல்வியே இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, மனதை எப்படி அமைதியாக வைத்துக் கொள்வது, அதுதான் முத்திரைகள். இந்த முத்திரைகளின் மூலமாகவே நம்ம வாத, பித்த, சிலேத்துமத்தை சமமாக வைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு பெரிய கடினமான ஆசனங்கள், உடலை முறுக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் சொல்லித் தரல. இது நமது யோக கலையில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற முத்திரை பயிற்சி. முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நன்றி, வணக்கம்.